சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். மருத்துவமனையில் புதிய விதிமுறைகள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் சீட்டு பெறுவதற்கு ஆதாருடன் லிங்க் செய்யப்பட்ட செல்போனில் ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக இந்த திடீர் நடைமுறையால் செல்போன் இல்லாத மற்றும் ஓடிபி பெற முடியாத நோயாளிகள் அனைவரும் வயதானவர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளன. அந்த வகையில் இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ உட்கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. இதில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகள் உள்ளது. பொதுவாக தனியார் மருத்துவமனைகளில் செலவை சமாளிக்க முடியாத ஏழை மக்கள்தான் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகை தருவார்கள். அந்த வகையில் இதற்கிடையே அரசு மருத்துவமனைகளில் திடீரென இப்போது மிகப்பெரிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்பு அரசு மருத்துவமனைகளுக்கு புற நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெறுவோர் நேரடியாக கவுண்டரில் சீட்டு வாங்கிவிட்டு மருத்துவரை சென்று பார்க்கலாம். ஆனால் இப்போது சீட்டு வாங்கவே ஆதார் ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் வேதனை அடைந்துள்ளனர். அதாவது நோயாளிகள் தங்கள் ஆதார் நம்பரை சொல்ல வேண்டும். ஆதார் நம்பருடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போனுக்கு ஓடிபி செல்லும். அந்த ஓடிபியை சொன்னால் மட்டுமே சீட்டு வழங்குவார்கள். இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் மக்கள் மத்தியில் மிக சோகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. மாநிலம் முழுக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இந்த நடைமுறையானது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு தரப்பினரும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளன. குறிப்பாக வயதானவர்கள், செல்போன் பயன்படுத்த தெரியாதவர்கள் மற்றும் தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை அணுக முடியாதவர்கள், புற நோயாளிகள் சிகிச்சைக்கான சீட்டு பெற முடியாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறார்கள். இதையடுத்து நோயாளிகளுக்கும் செவிலியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவமும் நடக்கிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட வயதான நோயாளிகள் கூறுகையில், எங்களால் முடியவில்லை, நாங்களே வயதானவர்கள், சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைக்கு வந்தால் ஏதோ ஓடிபி கட்டாயம் என்கிறார்கள். 3 நாட்களாக நாங்கள் சிகிச்சை பெற முயல்கிறோம், ஆனால் ஓடிபி இல்லாமல் சீட்டு தர மறுக்கிறார்கள். எங்களுக்கு செல்போன் கூட இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும் என்று வேதனை தெரிவித்துள்ளன. சரி, நடைமுறை சிக்கல்கள் பொறுத்தவரை சிலர் தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வேறு குடும்ப உறுப்பினர்களிடம் இருப்பதால் உடனடியாக ஓடிபி பெற முடியவில்லை என்றும் இதனால் சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றன. இதையடுத்து டிஜிட்டல் மயமாக்கல் என்பது நல்லதுதான் என்றாலும் வயதானவர்கள், செல்போன் இல்லாதவர்கள் இதனால் மிக சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது போன்ற உத்தரவுகளில் உள்ள நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உத்தரவில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இனி அரசு மருத்துவமனையில் ஓபி சீட்டுக்காக அலைய வேண்டாம், வந்துவிட்டது நலம் ஏஐ, ஒரு கிளிக் போதும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி அரசு சேவைகள் எளிமையாக மக்களுக்கு சென்று சேருவதை உறுதிப்படுத்துகின்றன. ஒரு காலத்தில் ஒரு அரசு சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் கூட நாள் கணக்காக அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலைய வேண்டிய இருக்கும். ஆனால் இப்போது நிலைமையே வேற மாறிவிட்டது.
நம் போனிலேயே எல்லா வேலையும் முடித்து கொள்ள முடியும். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். பெரும்பாலான அரசு சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இன்றும் காலையிலேயே சென்று ஓபி சீட்டு வாங்க காத்திருக்க வேண்டியதான் இருக்கிறது. ஆனால் இனி அந்த நிலை தேவையில்லை. ஏனென்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா அரசு நலம் ஏஏ என்ற வாட்ஸ்அப் சேவையை கொண்டு வந்துள்ளது. இனி அரசு மருத்துவமனை சேவைகள் உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் புதிய முன்னெடுப்பான நலம் ஏஐ வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை பயன்பாட்டுக்கு வருகிறது. எனவே பொதுமக்கள் இனி வீட்டில் இருந்தபடியே அரசு மருத்துவமனைகளுக்கான மருத்துவ முன்பதிவு மற்றும் சுய உதவி, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். உங்கள் போனில் வாட்ஸ்அப்பில் 9119222999 என்ற எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்கள் மொழியை தேர்ந்தெடுக்க சொல்லி காட்டும். அதில் ஆங்கிலம் அல்லது தமிழ் என ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். உடனே நலம் ஏஐ TNNHM-க்கு வரவைக்கிறோம். பதிவு மருத்துவர் மருந்து சீட்டு, பரிசோதனை அறிக்கை, சுகாதார அடையாள அட்டை மற்றும் அருகில் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் நான் உங்களுக்கு உதவ முடியும். சேவையை தொடங்க உள்நுழையவும் என காட்டும். உங்களின் மொபைல் நம்பரை உள்ளிட்டால் போதும், அரசு மருத்துவமனைக்கான ஓபி சீட்டு கிடைக்கும். எனவே மருத்துவமனை சென்று நேரடியாக மருத்துவரை பார்க்கலாம். இது மட்டுமல்லாமல் உங்களின் லொகேஷனை பகிர்ந்தால் உங்களுக்கு அருகில் என்னென்ன அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன என்பதன் உள்ளிட்ட விவரங்களையும் வாட்ஸ்அப்பிலேயே காணலாம். இது மிகவும் முக்கியமான தகவல்தான். முதல் கட்டமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நெஞ்சக நோய் பிரிவில் சோதனை முறையில் தொடங்கும் இத்திட்டம் விரைவில் மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் உரையாடலுடன் வடிவமைக்கப்பட்ட நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சகம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சேவையின் மூலம் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே தங்களின் சுய உதவி மற்றும் ஓடிபி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இச்சேவை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவில் சோதனை முறையில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் 9619222999 என்ற எண்ணை போனில் சேவ் செய்து கொள்ளுங்கள். இதற்கு ஹாய் என அனுப்பினால் போதும். அதிலேயே என்னென்ன சேவைகள் கிடைக்கின்றன என்ற தகவல் உங்களுக்கு காட்டும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.